வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதுனா உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் தினேஷ். ஸோ இன்னைக்கு வரவேற்பறையில் நம்ம பார்க்க போகிற விருந்தினரை பற்றி சொல்லணும்னா நிறைய வியாதிகளுக்கு தீர்வுகளே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாக்டர் ஹோமியோபதியில் எல்லா வியாதிகளுக்கும் தீர்வுகள் இருக்குது. அது என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மீட் பண்ண போகிற கெஸ்ட் ஸ்ரீ சாய்ராம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜோட ப்ரொஃபஸர் திரு விஜய் ஆனந்த் அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். ஸோ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். சூப்பர். ஸோ ஹோமியோபதி அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய போர்ட்ஸில் பார்த்துருக்குது. யாராவது நான் அந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோமே தவிர நாங்கள் ஹோமியோபதி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் உள்ளே போகல. ஏன்னா அது என்ன விஷயன்றது தெரியல. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன விஷயம்னா நிறைய தீர்வுகளே இல்லாத வியாதிகளுக்கு ஹோமியோபதியில் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹோமியோபதியை நாடி ஏன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மக்கள் வரலை? ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டினுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடு நோயாளிகளுக்கு பல நோய்களுக்கு இன்றைக்கி எக்ஸலண்ட்டாக மருந்துகளை கொடுத்து இம்மீடியட் க்யூரை கொடுக்குற ஒரு சிஸ்டம் பேர் மாடர்ன் மெடிசன்னு சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவம். சரிங்களா? இன்றைக்கி எனக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா கூட அலோபதி மெடிசன்ஸ் தான் நான் போய் எடுக்கிறேன். இஃப் தேர் இஸ் அ எமர்ஜென்சி, இல்லை பல ஆக்சிடென்டல் ட்ராமா கேசஸ்க்கு. பட் இதை தவிர்த்து, அலோபதியை தவிர்த்து, அலோபதி டாக்டர்கிட்ட போய் பல நோய்கள் குணமாகாமல் இருக்குது. மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக. அது லிஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு 40-50 லிஸ்ட் நிறைய இருக்குது. காலையில் எழுந்து தும்மக்கூடிய அடுக்கு தும்மல்னு சொல்கிற அலர்ஜிக் ரைனைட்டிஸ்லேருந்து, ஆஸ்துமாலேருந்து, சைனஸ்லேருந்து, சிறுநீரக கல் அல்லது ஜிஆர்டி, ஐபிஎஸ், பைல்ஸு, ஃபிஷர், இந்த மாதிரி ஒரு நோய்களுக்குமே தீர்வுன்றது கிடைக்கிறது இம்மிடியட்டாக பாசிபிள் கிடையாது. பல நோய்கள் நாள்பட்ட நோய்களாக தொடர்ந்து மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில நோய்களை மருந்துகள் கொடுத்து தான் குணப்படுத்துவாங்க. வருஷக்கணக்கானாலும் மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, குணமாகாது. உதாரணத்துக்கு ஆஸ்துமா எடுத்துக்கோங்க. சின்ன வயசு குழந்தையிலேருந்து வயசாகிற வரைக்கும் அந்த நோய்களுக்கான மருந்துகளை எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆனால் தீர்வு கிடையாது. இது மாடர்ன் மெடிசன் தான். பட் இதே ஒரு ஆஸ்துமான்ற நோய்க்கு 3 மாதத்துலேருந்து ஒரு 3 வருஷம் மருந்து எடுக்கிறது மூலமா முழுமையான நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஹோமியோபதியில். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சைனசைட்டிஸாக இருக்கலாம், பைல்ஸாக இருக்கலாம், ஃபிஷராக இருக்கலாம். இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி ஒரு நோய்க்கு தீர்வு கொடுக்கக்கூடிய முறை சர்ஜிக்கல் மெத்தட். இதில் எல்லா நோயாளிகளுமே நீங்கள் மருந்து எடுத்துக்கிறீங்களா, சர்ஜரி பண்ணிக்கிறீங்களான்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பேஷண்ட் கிட்ட கேட்கும்போது ஃபஸ்ட்டு மெடிசன் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல சர்ஜிக்கல் டிசீஸுக்கு சர்ஜரி பண்ணாமல் ஹோமியோபதியில் தீர்வு கிடைக்குது. சில நேரங்கள் இப்போ ஒரு எலும்பு உடஞ்சிடுது, ஒரு ஃப்ராக்சர் ஆகுதுன்னா இம்மீடியட்டாக நமக்கு சர்ஜரி தேவை. ஹார்ட்டில் ஒரு பிளாக் இருக்குது, அது சர்ஜரி தேவை. ஸோ எல்லா சர்ஜரி நோய்களுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்டு சொன்ன மாதிரி எல்லா நோய்களுக்கும் ஹோமியோபதியில் தீர்வு கிடையாது. ஆனால் பல நோய்களுக்கு அலோபதி மருத்துவத்தில் தீர்வு கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க அதர் சிஸ்டம் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை இன்றைக்கி டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் பெஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம் இந்த வேர்ல்டு. நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. இந்தியாவில் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி நிறைய இருக்குது. அதில் WHOன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹோமியோபதியை செகண்ட் பெஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் மாடர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய அலோபதி தான். இந்த அலோபதி சிஸ்டத்தில் குணம் கிடைக்காத பல நோய்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி தான் தேவைன்ற பல நோய்களுக்கு சர்ஜரி இல்லாமல் கூட நம்ம தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் ஹோமியோபதி. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஹோமியோபதியில் கன்ஃபார்மாக தெர் இஸ் கியூர். ஆனால் இந்த பிஸி வேர்ல்டில் வாழற மக்களுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இமீடியட் ரிலீஃப் தான். அது ஒரு நோயின்னு இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க லைஃப்பில் ஒரு இமீடியட்டாக ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணிக்கையோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நோக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? கண்டிப்பாக இம்மீடியட்டாக எனக்கு கூட இம்மீடியட்டாக சொல்யூஷன் கிடைச்சா, ஆஸ்துமாக்கு 4 நாளில் குணப்படுத்துறதுக்கு மருந்து இருந்தால் உடனடியாக நான் அதை எடுத்துக்க தயார். நான் 4 நாள் எடுத்து எனக்கு குணமாகலை, மாதக்கணக்காக ஒரு செட்ரிசன் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஹிஸ்டமினை நான் மாதக்கணக்காக எடுக்கிறேன், எனக்கு தீர்வு கிடைக்கல. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு ஒமிப்ரசால், பேண்டப்ரசால், லான்சப்ரசால் நான் மாதக்கணக்காக எடுக்கிறேன், எனக்கு தீர்வு இல்லை. நான் பைல்ஸுக்கு 2 வாட்டி சர்ஜரி பண்ணிட்டேன், தீர்வு இல்லை. ஃபிஷருக்கு 2 வாட்டி சர்ஜரி பண்ணிட்டேன், தீர்வு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வேறு விதமாக பார்க்கணும். நோய்களில் 2 விதம் இருக்குது. அக்யூட் டிசீஸ்ன்னு இருக்குது, க்ரானிக் டிசீஸ்ன்னு இருக்குது. எந்த ஒரு நோய்க்குமே ஒரு உடனடியாக தீர்வு கிடச்சிருச்சுன்னா 3 நாளில் அல்லது 5 நாளில் தீர்வு கிடச்சிருச்சுனாக்கா அது பேர் அக்யூட் டிசீஸ். கண்டிப்பாக அக்யூட் டிசீஸ் எமர்ஜென்சி அலோபதி தான் இன்றைக்கும் நிறைய பேர் எடுக்கிறாங்க, தப்பே இல்லை. பட் பல நோய்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதக்கணக்காக நீங்கள் மருந்து எடுக்கிறீங்க, உங்களுக்கு தீர்வு கிடைக்கல.
இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவசர வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க. ஆஃப் லேட் இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ப்ரெசன்ட் இந்த மாடர்ன் டெக்னாலஜி மூலிமா பிபிஓ இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் வருது, ஐபிஎஸ் வருது. எதனால் வருது? எல்லாரும் நினைக்கிறோம் காரம் மசாலா சாப்பிட்றதுனால. அது கிடையவே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு வார்த்தை இருக்குது லைஃப்பில். இன்றைக்கி எல்லாருமே ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. சின்ன வயசு குழந்தைக்கு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஆஃபீஸ் போகிற ஒர்க் பண்ணுற லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ப்ரைவேட் ஆஃபீஸ்லேருந்து எல்லா லெவலையும் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே உடம்புல பல உபாதைகள் உருவாகுது. அந்த உருவாகிற உபாதைகள் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபிஎஸ்னு சொல்லக்கூடியது, ஜிஆர்டின்னு சொல்லக்கூடிய நோய்கள். இதுக்கெல்லாம் வந்து டெம்பரரி ரிலீஃப் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஜெல்லிசொல்னு மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி சாப்பிட்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரானிட்டின்னு எடுக்கிறாங்க. பட் நான் 3 மாதம் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் 4 எண்டோஸ்கோப்பி போட்டாச்சு, எனக்கு சரியாகலை. அப்போ தீர்வு என்ன? அப்போ டெஃபினட்டாக யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் அதர் ஆல்டர்னேட்டிவ். நம்ம ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப போர் அடிக்குது, கண்டிப்பாக சேனல் மாற்றிடுவோம். ஸோ வி ஹாவ் டு திங்க் ஃபார் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷனாக நிற்கிறது ஹோமியோபதி. ஸோ இந்த ஹோமியோபதியில் யுனிக்காக பல நோய்களுக்கு சர்ஜிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பல சர்ஜிக்கல் கண்டிஷன், சிறுநீரக கற்கள் எடுத்துக்கோங்க. சிறுநீரக கற்களை நீங்கள் சர்ஜரி பண்ணி ஒரு ரேஸ் மூலமாக பிரேக் பண்ணி எடுக்கிறோம், இல்லை சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னால பண்ணுறோம். இதை ஒரு வார்த்தையில் சிம்பிளாக சொல்லிடலாம், சர்ஜரி ஆர் ரேஸ் மூலமாக. பட் காஸ்ட் எவ்வளோ ஆகுது? அது வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கில் ஆகும். ஒரு நோயாளிகிட்ட உங்களுக்கு பில்லு லட்சக்கணக்கில் வேணுமா இல்லை ஆயிரக்கணக்கில் வேணுமான்ற ஒரு கேள்வி கேளுங்க, எனக்கு ஆயிரக்கணக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் பண்ணி வெளியில் வரணும், அதுக்கான மருத்துவ செலவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தீர்வு கொடுக்குறோம்? இமீடியட்டாக நான் 4 நாளில் தீர்வு கொடுக்குறேன், 40 லட்சம் ஆகணும், எல்லாம் ரெடியாக இருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து தீர்வு வேணும். அந்த தீர்வு மூலயமா ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கணும். அந்த சொல்யூஷன் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்ஸும் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு 250 இயர்ஸா ஹோமியோபதி கிராஸ் பண்ணி செகண்ட் பெஸ்ட் சிஸ்டமா இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. ஓகே, சரி, நீங்க சொல்றீங்க டாக்டர், அதாவது செகண்ட் பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ 3 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துல அது தீர்வு இல்லைன்னா ஹோமியோபதிக்கு ஓகே இன்னொரு ஆப்ஷன் தேடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஹோமியோபதியில எவ்வளவு நாள் எடுக்கும்? கண்டிப்பா அது வந்து நோயை பொறுத்து தாங்க. எந்த ஒரு நோயா இருந்தாலும், உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆட்டிசம்னு ஒரு டிசீஸ் இருக்குங்க. இந்த ஆட்டிசம்ன்ற நோய் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய அந்த வார்த்தையை கூட நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம். ஹைப்பர் ஆக்டிவ் அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இந்த ஆட்டிசம்ன்ற நோய்க்கு இன்னைக்கு வரைக்கும் மாடர்ன் மெடிசனில் அவ்வளோவா மருந்துகள் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நோயை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் அனுப்புவாங்க, ஸ்பெஷல் தெரப்பி கொடுப்பாங்க, ஆக்சிலரி மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. பையன் ரொம்ப ஹைப்பராக இருந்தானா சைக்காட்ரிக் ட்ரக் ட்ராங்குலைசர்ஸ் கொடுத்து கம்மி பண்ணுவாங்க. இந்த நோய்க்கு தீர்வு கிடையாது. இப்போ இந்த ஆட்டிசம்ன்ற ஒரு நோயே ஒரு யூனிக்கான நோய். 18லேருந்து 20 மாதம் வரைக்கும் அப்பா அம்மாக்கே தன்னோட குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்றது தெரியாது. 2 வருஷம் 3 வருஷத்துல தான் தெரியவே வருது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு தீர்வுக்காக அவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை டாக்டர் கிட்ட போவாங்க. குழந்தை டாக்டர் பார்த்துட்டு ஃபிசிக்கலாக ஸ்ட்ரக்சர் குழந்தை நல்லா இருக்கு, குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, வேணும்னா நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் பாருங்கன்னுவாங்க. அடுத்து நரம்பு சம்மந்த டாக்டர் பார்க்கும்போது அவங்கள ஸ்ட்ரக்சரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, சைக்காட்ரிக்கை பாருங்கன்னுவாங்க. சைக்காட்ரிஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் ஆட்டிசம்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கான தீர்வு என்ன? கிடையாது. நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸ், ஆக்சிலரி மெஷர்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஸ்பீச் தெரப்பி தான் போயிட்டு இருக்கணும். 1 மாதம் போவாங்க, 6 மாதம் போவாங்க, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது. நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி குணப்படுத்த முடியாத ஒரு நோயாளி வராங்க. அந்த நோயோட தன்மை, இப்போ ஆட்டிசம் பேஷண்ட் வந்து 2லேருந்து 3 வயசில் வந்தா என்னுடைய ட்ரீட்மெண்ட், நான் கொடுக்கக்கூடிய ஹோமியோபதி மருந்துகள் மூலிமா ஒரு மினிமம் 3 to 6 மந்த்ஸில் அவங்க அந்த டிஃப்ரென்ஸை விட்னஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 3 to 4 இயர்ஸில் ஒரு ஆட்டிசம் குழந்தைய நாங்கள் நார்மல் குழந்தையாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன, நான் சொல்லக்கூடிய இந்த டிசீஸ்க்கு எவிடன்ஸ் கிடையாது. பட் அந்த காலத்தில் வந்து எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள், எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. ஆட்டிசம் பேஷண்ட்டை வந்து நார்மல் அவங்ககிட்ட இருக்க செல்ஃபோன் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் குழந்தை எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு 3 மாதம் கழித்து ரெக்கார்ட் பண்ணுங்கள், நீங்களே ரெஃபரன்ஸை விட்னஸ் பண்ணுங்கள். கிட்னி ஸ்டோன்ஸில் இருக்கிற பேஷண்ட்டாக ஒரு அல்ட்ராசோனோகிராஃபி எடுங்க, மருந்து எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு அல்ட்ராசோனோகிராஃபி எடுங்க, கிட்னி ஸ்டோன்ஸ் காணாமல் போயிருக்கும். ஸோ எப்படி போச்சு என்ன போச்சுன்றதை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. எனக்கு தீர்வு கிடைக்குதா, தே ஆர் ரெடி. அண்ட் அந்த தீர்வு கொடுக்கறது சிம்பிள் மெத்தட். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன் வந்து ஒரு சர்ஜரி கிடையாது, சிம்பிளாக மெடிசன் எடுக்க போகிறோம், ஹாஸ்பிட்டலைசேஷன் கிடையாது, பில்லு கிடையாது. மெயினாக ஹாஸ்பிட்டல் பில்லு சுத்தமாக கிடையாது. எந்த ஒரு ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போய் பாருங்க, ஹாஸ்பிட்டல் செட்டப் இருக்காது. நீங்கள் போவீங்க, டாக்டர் பார்ப்பீங்க, வெளியே போயிடுங்க. அது வந்து அவுட் பேஷண்ட் சொல்லுவோம். ஸோ பில்லும் உங்களுக்கு அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த பல நோய்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க முடியறதுனால தான் இந்த சிஸ்டம் இன்னைக்கு வளர்ந்து நிற்குது.